رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் பெறுவதற்கு அனுமதி பெறாதவர்கள், ஹலாலாகாதவர்கள் என்ற பாடத்தில் இரண்டாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படித்து கொள்ள இருக்கிறோம். அன் அபி ராஃபிஇன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ ரஜுலன் மின் பனி மக்ஸூம் அல ஸதகா. அபூ ராஃபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது எழுத்தாளராக பணிபுரிந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராகவும் இருந்தவர்கள். அந்த அபூ ராஃபி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத்தை அறவிடுவதற்காக மஹ்ஸூம் வர்க்கத்தாரை சேர்ந்த ஒருவரை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அந்த மனிதர் ஃபகால லி அபி ராஃபி இஸ்ஹப்னி கைமா துசீப மின்ஹா. அந்த மனிதர் அபூ ராஃபி என்ற ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளரிடம் சொல்கின்றார், நீர் என்னோடு வருவீராக, வந்தால் நான் அறவிடுகின்ற ஜக்காத்தில் உங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக நீர் என்னோடு வருவீராக. அப்பொழுது அபூ ராஃபி சொல்கிறார்கள், ஃபகால லா ஹத்தா ஆத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்அலஹு. இல்லை, நான் வரமாட்டேன், அல்லாஹ்வின் தூதரிடம் நான் சென்று இது குறித்து அவர்களிடம் கேட்கும் வரை. ஃபன்தலக இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅலஹு. உடனடியாக அபூ ராஃபி ரசூலுல்லாவை நோக்கி சென்று கேட்டார்கள். அதாவது, இந்த மனிதர் இப்படி சொல்கிறார், தன்னோடு வருமாறு வந்தால் எனக்கும் ஜகாத் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால இன்ன ஸதகத லா தஹில்லு லனா வ இன்ன மவாலியல் கௌமி மின் அன்ஃபுஸிஹிம் ரவாஹு திர்மிதி வ அபூ தாவூத் வ நஸாயி. ஜகாத் எங்களுக்கு ஆகுமாகாது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்தாராகி எங்களுக்கு ஆகுமாகாது என்று சொல்லிவிட்டு, அந்த பணியாளர்களாக இருக்கின்றவர்களும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, எனவே அவர்களுக்கும் அது ஆகுமாகாது. எனவே நீர், அபூ ராஃபியை பார்த்து சொல்றாங்க, நீர் எனக்கு பணிவிடை செய்தவர், நீரும் என் குடும்ப அங்கத்தவர்களில் ஒருவராக இருக்கின்றபடியால் நீர் அந்த சக்காத்தை பெற முடியாது என்று சொன்னார். இதில் நாங்கள் முதலாவது என்ன படிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்தை அறவிட்டு வருவதற்காக ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜக்காத் பெற தகுதியான 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம்தான் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்கின்ற உத்தியோகத்தர்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அந்த வகையிலே தான் ரசூலுல்லாஹ் மக்ஸூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் அபூ ராஃபியை அழைக்கிறார், என்னோட வந்தால் உங்களுக்கு ஜக்காத் கிடைக்கும். ஆனால் அபூ ராஃபிக்கு ஒரு சந்தேகம், எனக்கு அந்த ஜக்காத்தை எடுக்க இயலுமா? ஏன் ரசூலுல்லாவுக்கு நான்
ஹிதுமத்து செய்தவன். எனவே ரசூல்லாட்டை சம்பந்தமான விளக்கம் கேட்காம நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு தான் ரசூல்லாட்ட போய் கேட்குறாரு. அது ரசூல்லா சொல்றாங்க, எங்களுக்கும் கூடாது. மவாலி என்று சொல்வது பணியாளர்கள். எனவே பணியாளர்களும் அவர்களை சார்ந்தவர்களே என்றால், அதாவது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், சென்ற வகுப்புகளிலே நாங்கள் படித்திருக்கிறோம், ரசூல்லாவுடைய குடும்பத்திலே பனு அப்துல் முத்தலிப், பனு ஹாஷிம், இந்த 2 குடும்பத்தாருக்கும் ஜக்காத்தை எடுக்கிறது ஹராம்னு சொல்லி. எனவே அபூ ராஃபிக்கு ரசூல்லா சொன்னாங்க, நீங்களும் அந்த குரூப்பில் உள்ள ஆள், எனவே உங்களுக்கு ஜக்காத் பெற முடியாது. எனவே இதில் நாங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளணும். இந்த அபூ ராஃபி என்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரார். ஆகவே தனக்கு சந்தேகமான குழப்பமான விஷயத்திலே நாங்கள் ஒரு மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் உடனடியாக முடிவுக்கு வரக்கூடாது என்றால் அது சில நேரம் எங்களை கொண்டு போய் ஒரு ஹராத்தில் விட்டுரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம பையினுன், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. வபைனஹுமா முஷ்தபிஹாத், இந்த 2க்கும் இடையிலே குழப்பமான சந்தேகமான விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஒரு தோட்டத்துக்கு அருகிலே மேய்கின்ற கால்நடையை போல. அந்த தோட்டத்துக்கு அருகிலே, அந்த அடுத்தவங்களோட தோட்டம், அதுக்கு வேலிக்கு அருகில நீங்கள் உங்களோட கால்நடைகளை விட்டா அடுத்தவங்களோட தோட்டத்திலே அதை வாயை விட்டு சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சரியான வேலி இருக்குது, வேலி வரைக்கும் போகாதீங்க, உள்ளுக்க நின்று கொள்ளுங்க. சரி, இயன்ற வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அதில் கடைசியில் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நான் ஒன்றும் செய்யலாது. உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீரானால் உடல் முழுவதும் சீராகும், அது கெட்டு போனால் உடல் முழுவதும் கெட்டு போகும். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எல்லா விஷயத்திலும் இயன்ற வரைக்கும் தெளிவானதை பின்பற்றுவோம், ஹராமாண்டத்திலே ஒதுங்கி நிற்போம். குழப்பமான விஷயத்தில் அதை நாங்கள் நெருங்காமைக்கிற நல்லம் என்கிறதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். وعن عبد الله ابن عمرو قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تحل الصدقة لغني ولا لذي مرة سوي رواه الترمذي وابو داود والدارمي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு பணக்காரருக்கோ திடகாத்திரமான உடல் உள்ளவருக்கோ ஜக்காத் ஆகுமாகாது என்று சொல்றாங்க. ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள் இவங்க 2 சாராரும் இல்லை. அப்ப இதுல இந்த பணக்காரர் என்ற அந்த சொல்லுக்கு இமாம்கள் கொடுக்கிற விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பணக்காரர் இருப்பார், அவர் யார் என்றால் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர். சரி, முதலாவது வகை பணக்காரர், ஜக்காத் கொடுக்கிறதுக்கு தகுதியானவர், ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சொத்துக்கள் இருக்கும், இவருக்கு ஜக்காத்தை எடுக்கிறது ஹராம். இது ஒரு வகையான பணக்காரர். 2வது பணக்காரர் எப்படி இருப்பார் என்றால், அவர் ஜக்காத் கொடுக்கிறதுக்கு தகுதியானவராக இருக்க மாட்டார், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பார், உலுஹியா கொடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கும், அவரும் பணக்காரர் தான். இப்போ முதலாவது தரத்தை விட கொஞ்சம் தரம் குறைந்த ஒரு வசதி உள்ளவருக்கு சொல்றது. இது 2வது. அவர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பார், உலுஹியா கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதா சொல்றாங்க, அதாவது கை நீட்டி யாசகம் கேட்பதற்கு தகுதி இல்லாதவர், அவரும் ஒரு வகையான பணக்காரர் தான்.
அன்றாடம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு வருமானம் ஈக்கும். சரி, இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜக்காத்தோ சதக்காவோ பெற்றுக்கொள்வது கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கண்டா, திடகாத்திரமான மனிதர், உடல்ல எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறாரு, எளிமை நடமாட முடியும், அசைய முடியும், அந்த ஆட்களுக்கும் கை நீட்டி கேட்பதற்கு, ஜக்காத்தை கேட்பதற்கோ அல்லது சதக்காவை பெற்றுக்கொள்வதற்கோ தகுதி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அதில் நாங்கள் படிக்கிறோம் என்னென்னா, நமக்கு தெரியும் 8 கூட்டத்தாருக்கு ஜக்காத் கடமையாகும். அந்த 8 கூட்டத்தாரை பற்றிய இமாம்கள் பெரிய விளக்கங்களை எழுதி வச்சுக்கிறாங்க. சரி, மிஸ்கின்டா யாரு, ஃபக்கீர்ண்டா யாரு, கடனாளிண்டா யாரு, வழிப்போக்கர்ண்டா யாரு, அல்லாட பாதையில் போராடுறவங்கண்டா யாரு, அவங்க இருக்கிறாங்களா இந்த காலத்தில், அல்லாட பாதையில் போராடுறவங்க இப்போ இல்லை, அவங்க அந்த அந்தஸ்தில் யாரை கொண்டு வைக்கிறது, வழிப்போக்கர்கள்டா யாரு, வழிப்போக்கர்கள் இன்றைக்கு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாணவர்கள். சரி, படிக்க இயலும், வெளிநாட்டில் போய் படிக்கிறது வசதி இல்லை, உள்நாட்டில் படிக்கிற வசதி இல்லை, இவங்க வழிப்போக்கர்கள். அப்படி நிறைய விளக்கங்கள் உள்ள ஒரு விஷயம்தான் இது. எனவே நாங்கள் இதில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத், இமாம் நசாயி, இப்னு மாஜா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பதாக பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதே போல் இந்த ஹதீஸை உபைதுல்லா இப்னு அதீ இப்னுல் ஹியார் என்பவரும் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு பார்ப்போம். மூணாவது, உபைதுல்லா இப்னு அதீ இப்னுல் ஹியார் சொல்றார், எனக்கு அக்பரனி ரஜுலானி, 2 மனிதர்கள் அறிவித்தார்கள், அன்னஹுமா அத்தையன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. எப்போ வராங்க, வஹுவஃபி ஹஜ்ஜத்தில் வதா, இறுதி ஹஜ்ஜின் பொழுது வாராங்க 2 மனிதர்கள். வஹுவ யுகஸ்ஸிமு ஸதகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவங்க சதக்காவை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஜக்காத்தை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஃபஸஅலாஹு மின்ஹா, இந்த 2 பேரும் போய் அதில் எங்களுக்கும் தாங்கன்னு கேட்டாங்க. ஃபரஃபஅ ஃபீனா நதர வ ஹஃபதஹு, ரசூலுல்லாஹ் அந்த 2 பேரையும் ஏற இறங்க பார்த்தாங்க. இப்படி அதான் அது, மேலே பார்த்துட்டு இப்படி கீழே பார்த்தாங்க 2 பேரையும். ஃபரஆனா ஜல்தைனி, எங்கள் இருவரையும் திடகாத்திரமான மனிதர்களாக கண்டார்கள். சொன்னாங்க, இன்ஷுத்துமா அத்தைத்துக்குமா, நீங்க விரும்பினா நான் தாரேன்னு சொன்னாங்க. முதலாவது 2 பேரும் நல்லா திடகாத்திரமான ஆட்கள், உழைச்சி சாப்பிடக்கூடிய ஆட்கள். 2 பேரும் கேட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விரும்பினா உங்களுக்கு தாரேன். வலா ஹல்ல ஃபீஹா லி கனியின் வலா லி கவியின் முக்தசிபின், இந்த சக்காத்துல பணக்காரருக்கோ சம்பாதித்து வாழக்கூடிய பலமிக்கவருக்கோ பங்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் நசாயில வருது. ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க விரும்பினா நான் தருவேன் என்று சொன்னாங்கண்டா, குர்ஆன்ல அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது, கையை நீட்டுனா கொடுங்கன்னு, கை நீட்டுனா கொடுங்கன்னு சொல்லிக்குது. சூரத்துல் லுஹா வல்லுஹால வ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கை நீட்டி கேட்பவர்களை வெறுட்டி விட வேண்டாம். எனவே ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பயந்தாங்க. ஏண்டா பார்க்குறாங்க, கை நீட்டி சதக்க எடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க தகுதி இல்லாத ஆட்கள், திடகாத்திரமா இருக்கிறாங்க. ஆனால் விரும்புனா உங்களுக்கு தாரேன்னு சொல்லி போட்டு இதில் யாருக்கு பங்கிருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே நீங்கள் விரும்பினா உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அப்போ பார்க்குறாங்க, அந்த உடலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு உழைச்சி திங்கக்கூடிய நிலைமை இருக்குது, நீங்கள் கை நீட்டலுமான்னு கேட்பதை போல இருந்தது. ஆனால் அவங்களோட ரசூலுல்லாஹ் தாறுமாறாக நடக்க இல்லை, கொஞ்சம் கடுமையாக நடக்க இல்லை, உணர்த்துறாங்க. சரியா? அப்போ இதுலேருந்து நாம் இன்னொன்று படிக்கணும், இந்த மாதிரிகளுக்கு நாங்கள் உணர்த்தலாம், விளங்கப்படுத்தலாம். சரி, ஏசி பேசி திட்டி அடித்து துரத்துறது அது மார்க்கம் இல்லை. ஆனால் உணர்த்தணும்,
அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும். நீங்கள் உழைக்கலாம் தானே, உழைச்சி சாப்பிடலாம் தானே, ஏன் எப்படி செய்கிறீங்க? சரி, அப்போ ரசூல் அந்த உணர்த்துற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. சரி, பல மாறி வாராங்க, பலருக்கும் கொடுக்குறோம், நாங்கள் பார்த்தா விளங்குது, அவர் கை நீட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அமைப்பு இல்லைத்தானே, நாங்கள் என்ன கொடுக்கணுமா, இவங்களுக்கும் கொடுக்குறதான்னு பிரச்சனை. அப்போ நாங்கள் மிச்ச கவனமாக நாகரிகமாக நடந்து அவங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி வழிகாட்டலை சொல்லி உழைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்து, அதுதான் இன்றைய தேவை. அதை நாங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஒன் அத்தா இப்னு யசார் முர்சலன், அத்தா இப்னு யசார் என்ற தாபியை அறிவிக்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸுக்கு முர்சல் வகை ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சஹாபி விடுபட்டு வாரது. ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸை கேட்குற சஹாபிகள் தானே, சஹாபி கேட்காம எப்படி ஒரு தாபி சொல்ல முடியும் ஹதீஸை? அப்படியும் வந்திக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் சம்பந்தமான நிறைய நிபந்தனை இருக்குது, ஏற்றுக்கொள்றதா இல்லையா. ஆனாங்கன்னா அப்படி ஒரு தாபி சொல்றாரு, கால கால ரசூலுல்லாஹ், இதை பார்த்தீங்களா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, தாபி ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்றது. ஏன்னா தாபி ரசூலுல்லாஹ்வை பார்க்காதவர், சஹாபி தான் பார்த்திப்பார், சஹாபியை பார்த்தவர் தான் தாபி. ஆக இந்த மாதிரி ஹதீஸ்கள் வந்து அது முர்சல்னு சொல்லுவாங்க. பொதுவாக முர்சல் வகையான ஹதீஸ் லைஃப் தான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சில நிபந்தனைகளோடு அந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம்னு சொல்வார். ரைட். இப்போ லா தஹில்லு ஸதக லி கனியின் இல்லா லி ஹம்ஸா, 5 வகையானவர்களை தவிர இந்த ஸகாத் ஒரு செல்வந்த நிலையில் இருக்கிற யாருக்கும் கூடாது. யார் அந்த 5 வகை? லிகாஸின் ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற ஒரு போராளி. அந்த காலத்தில் வீட்டை விட்டுட்டு யுத்த களம் நோக்கி போய்ப்பார், அவருக்கு ஜக்காத் ஹலால். அவு லி ஆமிலின் அலைஹா, ஜக்காத்தை அறவிடுகின்ற வேலையில் ஈடுபடுகிறவர், அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அவு லி காரிமின், கடன்காரர். 3வது சொன்னாங்க. அவு லி ரஜுலின் இஸ்தராஹா பி மாலிஹி, அதாவது ஜக்காத் பெற தகுதியானவருக்கு போய் சேர்ந்துட்டு அதை தண்ட சொந்த பணத்தை கொடுத்து வாங்குறார் ஒரு ஆள், அவருக்கும் அது ஹலால். அதாவது ஒரு ஏழைக்கு போய் சேர்ந்துட்டு ஜக்காத், அது அரிசியோ எதுவோ பழங்களோ அல்ல தங்கமோ நகையோ போய் சேர்ந்துட்டு அவர்கிட்ட ஒரு பணக்காரர் தண்ட பணத்தை கொடுத்து வாங்குறார், அது பிரச்சனை இல்லை தானே. அப்படியானவங்களுக்கும் அது ஹலால். அவுலி ரஜுலின் கானலஹு ஜாருன் மிஸ்கீனுன் ஃபதுஸத்தக அலல் மிஸ்கீன் ஃபஅஹ்தல் மிஸ்கீனுல் லில் கனி. ரைட். இன்னொரு ஆள் யார் என்றால், அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஏழையா இருக்கிறார், மிஸ்கின். சரி, வச்சுக்கொள்ளுமே, என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழை, அவருக்கு சதக்கா கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன செஞ்சாரு, அந்த பணக்காரருக்கு அதை அன்பளிப்பா கொடுத்துட்டார். சரி, இப்ப எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழைக்கு ஜக்காத் கிடைக்குது, அவர் என்ன செஞ்சார், நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு எனக்கு தந்துட்டார், அப்பதான் எனக்கு ஹலால் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் மாலிக், இமாம் அபூதாவுத் பதிவு செஞ்சுக்கிறாங்க. ஆகவே இதுல இருந்து நாங்க படிக்கிறோம் என்னண்டா, அல்லாஹும் ரசூலும் இந்த ஜக்காத்தை பெறுவதற்கு தகமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் தான் முன்வர வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த காலத்திலும் கூட இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு வந்த நேரம் எவ்வளோ பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்து முடிஞ்சு ஓஞ்சிச்சு. சரி, அரசாங்கம் கொடுக்குற நிவாரணங்கள், அது நிறைய பிரச்சனைகள் அரசாங்க தரப்பில் நடக்குதா, மக்கள் தரப்பில் நடக்குதா, பெரிய சர்ச்சைகள் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சுது. ஆனால் முஸ்லீம், ஒரு மூமின், அவன் எப்பொழுதும் யோசிக்கணும், எனக்கு இந்த நிவாரணத்தை நான் பெறுவதற்கு நான் தகுதியானவனா, மனசாட்சின்னு நீ. சரி, நான் அப்படி எடுத்துட்டேனே, அப்ப இது என்னை விட தகுதியானவர்களுக்கு போற ஒன்று, அதை நான் எடுத்தா இன்னொரு ஆள்ட ஹக்கில் கை வச்சுட்டேனே. அது மிச்ச கவனமாக ஒவ்வொரு ஆளும் யோசிக்கணும். சரி,
உங்களோட தேவையை எனக்கு தீர்மானிக்கல, எந்த தேவையை நீங்க தீர்மானிக்கல, அவரவர் தான் தேவையை தீர்மானிக்கல. கரண்டக்கால தொட்டுக்கிட்டு தண்ணி இருந்தாலும் அவரும் பாதிக்கப்பட்ட ஆள் தான். முழங்கால் வரைக்கும் வந்ததும் பாதிக்கப்பட்ட ஆள் தான். இடுப்பு வரைக்கும் வந்ததும் பாதிக்கப்பட்ட ஆள் தான். கூரைக்கு மேலே இருந்தாங்க, மரத்துக்கு மேலே இருந்தாங்க, ஹெலி போய் தூக்கிட்டு வந்து எல்லாம் பாதிக்கப்பட்ட ஆள்கள் தான். ஆனால் அவங்க யோசிச்சு எனக்கு இதில் உரிமைன்னா அதை கேட்கத்தான் வேணும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ்லாத்தில். தனக்கு வர வேண்டிய உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அது இஸ்லாத்தில் பூரணமான சுதந்திரம். சரி, ஆனால் தனக்கு சொந்தம் இல்லாத உரிமை இல்லாத ஒன்றை கேட்கக்கூடாதுங்கிறதும் இருக்கு. இதை நாம் விளங்கி கொள்ளணும். அந்த கால மனிதர்கள் மிக கவனமாக நடந்து கொண்டாங்க. பெண் நாட்பெரும் ஹலிஃபாக்கள வாழ்க்கையிலே பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. சரி, ஏண்டா தொழிலுக்கு போனால் நாட்டை ஆட்சி செய்கிற நேரம் பிரச்சனை வரும்னு சம்பளம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க மௌத்தா போகிற கட்டத்தில் தங்களோட சம்பள பணம் நான் சம்பளம் அவ்வளோத்தையும் பைத்துல் மாலுக்கு கொடுத்துருங்கன்னு தங்களோட மகளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு சம்பளமாக தந்தாங்க தானே, அவ்வளோத்தையும் நீங்கள் பைத்துல் மாலுக்கு கொடுத்து போடுங்க. இது பேணுதல். அந்த கால மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹலீஃபாக்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் சொல்றது அவங்க அழகா வேலை செய்வாங்கங்கிறது அவங்கள தீர்மானம். ஆனால் ஹலீஃபாட பேணுதல் எப்படி? அவ்வளோத்தையும் கொடுத்து போடுங்க. சரி, எந்த அளவுக்குண்டா அவர் சஹாபி, அவர் சிரியாட ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்படுறார் உமர் ரலியல்லாஹு மூலமா. உமர் ரலியல்லாஹு ஒரு பண்பு இருந்தது, வழக்கம். திடீர்னு அங்கே உள்ள ஆட்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நான் நியமித்த அரச உத்தியோகத்தை என்ன செய்கிறார், சரியா டியூட்டி செய்கிறாரா, லஞ்சம் வாங்குறாரா, ஊழல் செய்கிறாரா, துஷ்பிரம் செய்கிறாரா கேட்பாங்க. இந்த ஹிம்ஸ் நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஒரே முறைப்பாடு செய்யுது. யாரை நியமித்தாலும் முறைப்பாடு செய்வாங்க. அந்த முறைப்பாட்டு செய்கிற நேரம் இவங்க கேட்குறாங்க, உங்களோட நாட்டில் யாரெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறாங்க லிஸ்ட்டை தாங்கன்னு. அப்படித்தானே இந்த முறையும் நிவாரணத்தில் பள்ளியால் அங்கால எங்கால லிஸ்ட் எடுத்தாங்களே. லிஸ்ட்டை கொடுத்தா அதில் கவர்னர் பேர். இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் மிஸ்கீனா எப்படி இருக்க இயலும்? மிஸ்கீனா இருந்தா அவர் எப்படி அரச கருமத்தை அழகா செய்ய போறார்? செய்ய மாட்டார். உடனே ஒரு பண முடிப்பை கொடுத்து அனுப்புறாங்க, இதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுங்க. பார்த்தீங்களா எப்படி? தன்னோட ஆட்சியில ஊழல் லஞ்சம் துஷ்பிரம் நடக்கக்கூடாது. என்னால் நியமிக்கப்பட்டால் இன்றைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு கை நீட்டி லஞ்சம் எடுப்பார். கொண்டு போய் பண முடிப்பை கொடுத்த உடனே அந்த சஹாபி பண முடிப்பை இப்படி வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டிக்கிறாங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டு. மனைவி வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி குந்திக்கிட்டு, என்ன பிரச்சனை? ஹலிஃபாவால் அனுப்பப்பட்ட படைகள் எங்கேயாவது தோல்வி கண்டுட்டா அதான் கவலை உங்களுக்கு, என்னத்துக்கு இப்படி குந்திக்கிட்டிக்கிறீங்க? அதெல்லாம் கவலை இல்லை, உலகம் வீட்டுக்குள்ள வந்துட்டு. உலகம் வீட்டுக்கு என்ன? ஹலீஃபா அந்த பண முடிப்பு அனுப்பிக்கிறாரு. எப்படி? அவருக்கு ஹக்கு, அது கவர்னருக்குள்ள ஹக்கு தான். அது உலகம் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன செய்ய சொல்றீங்க? நாளை விடுகிறதுக்கு இடையில அவ்வளோத்தையும் கொடுத்து போடும் ஏழைக்கு, எனக்கு வானம். சரி, எனக்கு இது ஒரு தீனாரம் ஒரு திருகமும் நான் எடுக்க மாட்டேன். நான் இதை என்னத்துக்கு சொல்றேன்னா, நம்ம பேணுதலாகவும் இருக்க பழகணும். எங்களுக்கு தகுதி இருக்குதா கேட்டுப்பட்டுக்கொள்வோம், அது எங்களோட உரிமை. எங்களுக்கு தகுதி இல்லையா, அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன போதுமானவன். நாங்கள் தான் படிக்கிறோமே, கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் ரிசுக்கு அழைக்கிறவன். அவன் எப்படி நம்மளை கைவிட போறான்? நிச்சயமா எங்களுக்கு ஒரு சொட்டு 2 சொட்டு தண்ணீரை தந்தாவது எங்களை பாதுகாப்பான்ற மனநிலை தேவை. எனவே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு போகணும். உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தான் வேணும். மற்றவங்க எங்களுக்கு உரிமை இல்லாத கேட்காம இருக்கிற பழக்கமும் எங்களுக்கு வரணும் என்ற செய்தியத்தை நாம் இதில் படித்து கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.